நுவரெலிய மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தின் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு முத்தையர் பவனி பக்தர்களின் அரோகரா கோஷத்துக்கு மத்தியில் இடம்பெற்றது. திரவிய அபிஷேகம், வசந்த மண்டப பூஜை, உள்வீதி உலா ஆகியன இடம்பெற்று தேர் திருவிழா ஆரம்பமானது. தேர் பவனி ஹட்டன் மல்லிகைப்பூ சந்தி வரை சென்று மீண்டும் ஹட்டன் புறநகர் வழியாக எம்ஆர் நகர் வரை சென்று பிரதான வீதியூடாக ஆலயத்தை வந்தடைந்தது. கடந்த 2ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான உற்சவம் நாளை மறுதினம் தீர்த்தோற்சவத்தோடு நிறைவுக்கு வரவுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க அக்கரைப்பற்று கருங்குடி தீவுரை அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாதேவஸ்தானத்தின் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக இடம்பெற்றது. 21 அடி உயர தேரில் எழுந்தருளிய விநாயகப் பெருமானை அடியார்கள் புடை சூழ்ந்து வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். கடந்த 2ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆலய உற்சவம் ஆரம்பமானது. எதிர்வரும் 15ஆம் திகதி இடம்பெறும் வைரவர் பூஜையுடன் மகோற்சவம் நிறைவுக்கு வரும். இலங்கையின் மிக உயரமான 64 சுதைவிக்கிர ராஜகோபுரம் கொண்ட தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றது. கடந்த 3ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிகழ்வின் நேற்று வேட்டை திருவிழா இடம்பெற்ற நிலையில் இன்று காலை பஞ்சமுக கணபதி அலங்கரிக்கப்பட்ட தேரில் வலம் வந்தார். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ தேர் திருவிழா இடம்பெற்றது. மட்டக்களப்பு புலியந்தீவு ஆனைப்பந்தி ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக இடம்பெற்றது. ஆலய கொடியேற்றம் கடந்த 3ஆம் திகதி இடம்பெற்ற நிலையில் தொடர்ந்தும் உற்சவங்கள் இடம்பெற்று வருகின்றன.